வணக்கம். இந்த பதிவில் ஜாக்பாட் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 3 ராசிகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறேன். இந்த ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும், அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் என்னென்ன எண்கள் அப்படிங்கிறத ஒரு 6 இலக்க எண்களாக இந்த பதிவில் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன். பொதுவாகவே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இன்னாருக்கு தான் கிடைக்கணும், இன்னாருக்கு தான் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லோருக்கும் ஜாக்பாட் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு அடிச்சே தீரும். அப்படி இருக்கிற பொழுது சில பேருக்கு நம்ம அதிர்ஷ்ட எண்கள் வச்சு ஒரு ஜாக்பாட் விஷயத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன விவரம்னு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது, நிறைய பணம் பொருள் லாஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனாலும் எனக்கு அதிர்ஷ்டம் அடித்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் அவங்களுக்கு ஏன் அடிக்கலை, எதுக்கு அடிக்கலை அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கலாம். பண விரயமாக போகிற மாதிரியான ஒரு தசை தசாபுத்திகள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கையில் இருக்கிற காசு சேமிப்பெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு இடத்துலேருந்து பணம் நமக்கு வரணும்னு சொல்லி நமக்கு ஒரு தசை தசாபுத்திகள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ ஜாதக ரீதியாக அவங்களுக்கு எந்த தசை தசாபுத்திகள் நடந்தால் அந்த பணவரவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவங்களெல்லாம் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருந்தாலோ, இவங்க இணைவு இருந்தாலோ, அதை குரு பகவான் பார்வை செய்தாலோ அவர்களுடைய தசை தசாபுத்தி காலத்தில் அவங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பணவரவு நிச்சயமாக உண்டு. இந்த அமைப்பில் தான் ஒருவருக்கு ஒரு தொகை அப்படிங்கிறது கைக்கு வரும். அவர் ஜாக்பாட் மட்டும் கிடையாது, அவர் கொடுத்த பணம் திடீர்னு வந்தாலே அது அந்த அமைப்பில் தான் வரும். இப்போ நீண்ட நாட்களாக ஒரு கொடுத்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், வரவே மாட்டேங்குது, அது எப்போது கிடைக்கும் அப்படின்னா அந்த தசை தசாபுத்தியை வச்சு நம்ம கரெக்டாக கணிச்சு சொல்லிடலாம். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை கணிக்கிறதுக்கும் ஒரு தசை தசாபுத்திகள் இருக்குது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்போது இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், புதையல் ரகசியம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அப்போ இவங்களுடைய இணைவு அப்படிங்கிறதோ, இவங்களுடைய இணைவை குரு பார்த்தாலோ, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த தசை தசாபுத்திகள் நடக்கிற போது நிச்சயமாக ஜாக்பாட் வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். அப்போ எப்படி தான் கிடைத்தாலும் சில பேருக்கு எந்த எண்களில் நம்ம மூவ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ சில எண்களுக்கு மிகப்பெரிய ரகசிய குறியீடுகளெல்லாம் ஜோதிடத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எண்கணிதத்தில் அப்படி ஒரு அந்த எண்களுக்கு வலிமை அப்படிங்கிறது அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போது 1 முதல் 9 வரை நவகிரகங்களை குறிக்கக்கூடிய எண்கள் தான். இப்போ யார் யாருக்கு எந்தெந்த எண்கள் கரெக்டாக அந்த ராசிக்கு சூட் ஆகும், அப்படி அவங்க மூவ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிற அடிப்படையில் நான் மிதுனம் ராசி, கடகம் ராசி, சிம்ம ராசி இந்த 3 ராசிக்காரவங்களுக்கும் அந்தந்த ராசிகளுக்குரிய இணைப்பு அப்படிங்கிறது பொருளாதாரத்தை குறுக்கக்கூடிய அமைப்பில், யோகத்தை தரக்கூடிய அமைப்பில், பணவரவை தரக்கூடிய அமைப்பில், அந்த ராசியினுடைய அடிப்படையில், கிரகங்களுடைய அடிப்படையில் அந்த எண்களை கணிச்சு நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். அதாவது ஏனோ தானோ அப்படின்னு சொல்லலாம் நான் இந்த பதிவில் நான் எண்கள் கொடுக்கவே இல்லை. ராசிக்கு இவங்கள் தான் தனவரவை கொடுப்பாங்க, பணவரவை கொடுப்பாங்க. அப்போ இந்த கிரகத்தினுடைய எண்களை வச்சு மூவ் பண்ணால் இந்த ராசிக்கு யோகத்தை தரும் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் இதை கொடுத்துருக்குற நண்பர்களே. அதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மிதன ராசி. இந்த மிதன ராசிக்கு பொதுவாகவே 2025-27 வரைக்கும் சிறப்பான பலன் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். கோச்சார பலன் மிக அற்புதமாக நல்ல சுப பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த யோகம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது 4, 3, 2, 7, 6, 8, 432, 768 இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். இதே எண்கள் தான் அமையும்னெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக இந்த எண்கள் உங்களுக்கு யோகத்தை தரும். அப்போது நீங்கள் இந்த எண்களை வச்சு மூவ் பண்ணுகின்ற பொழுது ஒருவேளை 768 முன்னாடி இருக்கலாம், 432 லாஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை 32, 76, 84 இப்படி கூட இருக்கலாம், 76, 83, 24 இப்படி கூட இருக்கலாம். ஆக இதே எண்கள் தான் மாறி மாறி நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள். அடுத்ததாக கடகம் ராசி. கடகம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கடகம் ராசிக்கு இந்த 2025 ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில்
சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி குரு பகவானால் மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கடகராசிக்கு நடக்க போகுது. கடகராசிக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமான நல்ல சுபபலன்கள் அப்படிங்கலாம் 2025க்கு மேலே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் கோச்சார பலன்கள் இருக்குது. சுய ஜாதகங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தசாபுத்திகள் இருந்தால் நிச்சயமாக கடகராசிக்காரங்களை பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சே தீரும். அந்த அமைப்பில் கடகராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 2, 9, 3, 1, 8, 7, 293, 187. இதுதான் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள். இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். ஆக எப்படி பயன்படுத்தினாலும் இந்த எண்கள் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 187, 293 நாளும் உங்கள் நம்பர் தான். 29, 38, 17 நாளும் உங்கள் நம்பர் தான். ஆக இப்படியே தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குமே தவிர வேறு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. அப்போ இந்த எண்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு யோகம்தான். அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்கு வந்து 5, 3, 9, 1, 2, 6, 539, 126 இந்த எண்கள் சிம்ம ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். அப்போது இந்த 539, 126 எப்படி வேண்டுமானாலும் நம்ம மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 26, 91, 53 நாளும் உங்கள் நம்பர் தான். 39, 51, 26 நாளும் உங்கள் நம்பர் தான். ஆக இந்த எண்களே தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்கய்யா, 0 அப்படிங்கிறது வந்தால் என்ன செய்கிறது? அது வரலாமா அப்படின்னு கேட்டால் 0 இந்த எண்களில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் வரலாம். 0 பொதுவானது. அப்போ 0 வந்தால் ஒரு நம்பர் அப்படிங்கிறது குறையும். ஆக 0 பொதுவானதாக இருக்கின்ற பொழுது அந்த 0 எந்த இடத்தில் வந்தாலும் அந்த நமக்கு இந்த எண்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சே தீரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஜாக்பாட் அதிர்ஷ்டத்துக்கு இந்த எண்களை வந்து நம்ம பயன்படுத்தி விளையாண்டுக்கிறலாம். இது விளையாண்டவுடனே நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த எண்களுக்குள்ளே தான் கிடைக்கும். உதாரணமாக 4 இலக்க எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதற்குள்ளேயே தான் இருக்கும். அப்போது 4 இலக்க எண்களுக்கும் இந்த 6 இலக்க எண்களில் ஏதாவது 4 எண்களை வந்து நம்ம பயன்படுத்தி விளையாண்டுக்கலாம். அப்படி விளையாடுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்களே. அப்போது மிதுனம் ராசி, கடகம் ராசி, சிம்மம் ராசி 3 ராசிக்காரங்களுக்கும் 2025 மட்டும் கிடையாது, இந்த ஓப்பனிங்கே நல்லா தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகராசிக்கு அஷ்டம சனி விலக போகுது, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது எப்படிங்கிற அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏற்கனவே நான் சிம்ம ராசி பதிவில் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பொறுத்த மட்டும் சனி எதிரி மறைய போகிறார், மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பை கொடுப்பார் அப்படிங்கிறதுல ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இதை பயன்படுத்துங்க. விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்துங்க, விருப்பம் இல்லாதவர்கள் இதை தவிர்த்து விடலாம். சரியா நண்பர்களே? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.